சரி சரி சரிங்க. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து நிலவு வச்சிருப்போம். நிலவு வச்சு அதுக்கப்புறம் வீடெல்லாம் பூசி வச்சு கடைசியாக வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, அது போக பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைல்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் கதவு வைக்கணும். அதுதான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கிற வீடு சம்மந்தமான வீடியோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் முந்தைய வீடியோவெல்லாம் எல்லா பார்ட்ஸும் பார்த்து தெரிஞ்சுங்க, படிப்படியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதவு வந்து நம்ம நிலவு ஒருத்தர்கிட்ட எடுத்தோம் பார்த்தீங்களா, அவர்கிட்டயே தான் வந்து கதவை செய்ய சொல்லியிருந்தோம். கதவு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து மரம் காய போட்ட மரம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து நம்பிக்கையானமா அவர்கிட்ட வந்து கதவை செய்ய சொல்லிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேல் ரூமுக்கு டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட சொல்லியிருந்தோம், மகாகனி அப்படின்ட்டு. அப்புறம் அவர் வந்து உங்களுக்கு பலாமரத்தில் போட்டு தரேன் அப்படின்னாரு. அது வந்து பலாமரம் இருக்குது, பகலை வந்து பலாமரம்னாரு. இன்னொரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கிலேயே போட சொல்லிட்டோம். இது வந்து மெயின் டோரு. இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் ராதை டிசைனும் கீழே வந்து கும்பம் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். இதில் வந்து நமக்கு மெயின் டோர் வந்து நல்லா வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து மேல் ரூமுக்கு வந்து நம்ம சொல்லியிருந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா மகாகனியில் வந்தது பார்த்தீங்கன்னா அவங்க கனவு இல்லாத மரத்தை போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா டோரில் வந்து கீழ் தட்டை வந்து வெடிச்சிருச்சு. அதனால் நமக்கு நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து டோர் ரெடி பண்ணுறதுக்கு சொல்லிட்டோம். ரெடி பண்ணி டிசைன் எல்லாம் போட்டுருங்கன்னு டிசைன் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவர் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு டோர் ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேயே போய் உட்காந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் வேலையை முடிக்க வச்சு அந்த வெடிச்ச பலகையும் வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி டோரை வந்து மாற்ற சொல்லிட்டோம். அந்த டோர் வந்து சரி நீங்கள் அடுத்த நாள் கொடுங்க, எங்களுக்கு முந்தினா வந்து தேக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் வாங்கிட்டு அவர்கிட்டயே. அதுக்கப்புறம் தட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி வந்து தேக்கில் எடுத்துட்டோம். ஜன்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை நிலவு மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து வேம்பில் போட்டுட்டோம். தட்டி வந்து தேக்கில் எடுத்துக்கலான்னு தேக்கில் எடுத்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டோர் நிலவு வந்து 35,000, நிலவும் கதவும் சேர்ந்து 35,000. அப்புறம் அதில் கண்ணாடி போடுற கீழே பலகை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டிசைனோட 1,500 வாங்கினார். இது வந்து நம்மளது பழைய டோரு. பழைய டோர் நிலவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட இன்னும் பழைய பகுதி பாதி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு வந்து வச்சிடலாம். புது வீட்டிலேருந்து பழைய வீட்டுக்கு போகிற மாதிரி வச்சுக்கலான்ட்டு பழைய நிலவு. முன்னாடி அவங்க வச்சு பூசினதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிமெண்ட் கலவையெல்லாம் வந்து அதில் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு பெயிண்ட் அடிக்க வந்த அண்ணாவை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிமெண்ட்டு பெயிண்ட் ரிமூவர்னு ஒன்று இருக்குது, அது வாங்கிட்டு வந்தோம்னா பெயிண்டெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வச்சு அந்த நிலவை க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நமக்கு டோர் மாட்டுறதுக்கு வந்து இவரை வந்து நம்ம கதவு யாருக்கிட்ட எடுத்தோமோ அவர்கிட்டயே வந்து நம்ம கார்பெண்டரை சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க தான் வந்து வந்தாங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. ஏன்னா நிலவு செஞ்சவங்க அவங்கள தான் இருக்கும். அவங்களே வந்து டோரையும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்ட்டு. இப்போது இவர் வீட்டுக்கே வந்துட்டு ஹஸ்பண்டோட ஒய்ஃப் 2 பேர் வேறு ஆளில் இல்லை, வீட்டுக்காரமாகவும் அவருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு 1,200 வாங்கினார். அப்புறம் ப்ளஸ் டோர் பெட்ரூம் டோருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாங்கினார். அப்புறம் அதுக்காக தான் வந்து அளவு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃபிட் ஆகிற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்டரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுத்துட்டு இருந்தார். பாருங்கள் இப்படி வச்சு வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் துகளாக இருந்துச்சு. இது வந்து நம்ம பண்ணின ஒரு மிஸ்டேக் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் டோர் எடுத்துகிட்டு வந்துக்கலான்ட்டு நம்மளும் கொஞ்சம் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணாமல் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு நாளைக்கு கிரக பிரவேசம் அப்படின்னா முந்தின மத்தியானம் வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் அங்கே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து லைட்டுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறவங்களும் அந்த அன்னைக்கு பெயிண்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு கதவுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டோர் மாட்டவரும் வந்து டோர் பண்ணிட்டு இருக்கிறாரு. சாயங்காலம் வந்து நமக்கு இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சாந்தி பூஜை இருக்குது. அந்த அன்னைக்கு மத்தியானம்லாம் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. வெளியெல்லாம் வரும் பந்த போத்து ரெடியாக வச்சுக்கிறோம்.
இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. டோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேணும். நீங்கள் துணியாச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வச்சுக்கிறேன், 10ஆம் தேதி வச்சுக்கிறீங்க. நீங்கள் கதவுக்காரர்கிட்ட வந்து என்ன சொல்லணும்னா 5ஆம் தேதி துணியாச்சின்னு சொல்லி வாங்கிடணும் முன்னாடியே. அப்படி வாங்கினீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முன்னாடி ஃபிட் பண்ண முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரி டிலே பண்ணதுனால எல்லாமே டிலே ஆயிடுச்சு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் டிலே ஆயிடுச்சு, கதவு மாற்றம் டிலே ஆயிடுச்சு, பெயிண்டிங் ஒர்க் டிலே ஆயிடுச்சு. எல்லாரும் ஒரே நாள் வந்து அப்படியே கூட்டமாக இருந்துச்சு, பரபரப்பாக. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம எதை மேனேஜ் பண்ணுறது, யாருக்கு என்னத்தை பண்ணுறது? ஒவ்வொருத்தரும் திடீர்னு ஒவ்வொன்று வேணுவாங்க. பெயிண்டர் வந்து எனக்கு ப்ரஷ் வேணும், இந்த மெட்டீரியல் வேணும் அப்படிம்பாரு, அவருக்கு வாங்கணும். கண்ணாடி ஓட்டவர் வந்து அவர் ஒன்று சொல்லுவார், பாருங்க இதுக்கெல்லாம் பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடிச்சு குடிச்சிட்டாரு. ஆனால் 6 மணிக்கே வந்து அவர் பண்ணி வச்சாரு, நல்லதாக போச்சு. கண்ணாடி ஓட்டவர் வந்து மதியம் வந்து இந்த டோருக்கெல்லாம் வந்து கண்ணாடி ஒட்டி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இந்த மாவு மாதிரி வச்சுக்கிறாங்க, அதை வச்சு அவங்க ஒட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் மெயின் டோருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் மட்டும் நம்ம மரத்தில் போட்டிருக்கிறோம். அதுக்காக 3 தட்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு தட்டிக்கு வந்து இவருக்கு வந்து கண்ணாடி மாட்டி கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா கூலி, 3 தட்டிக்கு 1050 ரூபா. இவர் வந்து அதை மெயின் டோரை மாட்டிட்டு அடுத்தது கண்ணாடி மாட்டிருக்கு, அந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு பெட்ரூம் நிலவு ரெண்டையும் டோரா ரெண்டையும் மாட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அதாவது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணியாச்சுன்னு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்குது, வெள்ளிக்கிழமை மத்தியானம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா மேல் ரூம் டோரு. இது வந்து வெள்ளிக்கிழமை முடியல, சனிக்கிழமை தான் வந்து சேர்ந்துச்சு. சனிக்கிழமை இவரும் கார்பெண்டரும் வந்து இவரே ஃபிட் பண்ணார். ஃபிட் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணி சேர்த்துல. நம்மளும் துணியாச்சனைக்கு மளிகை சாமானம் வாங்கணும், காய்கறி வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த வேலைக்கெல்லாம் ஓடிட்டு ஐயருக்கு தேவையான சாமானம், பூஜை சாமானமெல்லாம் வாங்கணுன்ட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இவர் மாட்டுறதை பார்க்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து கரெக்டாக லாக் ஆகாமல் மாட்டிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு நாள் கண்டு ஒரு வாரம் கழிச்சு அவர் வர சொல்லி இதை சரி பண்ண வச்சோம். அது வந்து லாக் வந்து எங்களுக்கு சரியாக கடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் நமக்கு தனியாக ஒரு நாள் வந்து இதெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லா டோர்லையும், உள்ள பெட்ரூம் டோர்லையும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளது பாருங்க ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தந்துச்சு. கண்ணாடியெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மெயின் டோரால் நம்ம நைட்டு வந்து வாசு சாந்தி பண்ணுறவங்களாம் அந்த அன்னைக்கு நைட் வந்து இது டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இது எடுத்தது பாருங்க, எல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இது வந்து பாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கதவு எடுத்தவர் வந்து ஒரு பாலிஸ் ஒரு கோட்டு போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நமக்கு பெயிண்டர் வந்து நமக்கு டச் வுட்னு ஒன்று வாங்கி இது இன்னொரு செகண்ட் கோட்டிங் இவர் நமக்கு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நிறைய புகையெல்லாம் பட்டுருக்கு அப்படின்ட்டு இவர் ஒரு கோட்டிங் போட்டு கொடுத்தாரு. அதாவது மெயின் டோருக்கு மட்டும். இதெல்லாம் ஃப்ளஷ் டோருக்கெல்லாம் வந்து எந்த கோட்டிங் போகல. இது நிலவு மட்டும் நம்ம வேம்பு நிலவு எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு கொடுத்தாங்க, எனாமல். இதுக்கு வந்து ஃப்ளஷ் டோருக்கெல்லாம் வந்து எதுவும் அடிக்கல, பெயிண்ட் அடிக்கல, நிலவுக்கு மட்டும் அடிச்சிருக்கு. பெட்ரூமில் பாருங்கள் அழகாக இருக்குது. டெக்கரேஷன் பண்ணினதுக்கப்புறம் கதவு எல்லாம் மாட்டி சாயங்காலம் வாஸ்து பூஜைக்கு முன்னாடி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக்ஸு, நம்ம என்னென்ன பண்ணணும், அது போக என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டுவீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பின்னாடி போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நிறையா வரும். அதுக்காக அப்டேட் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.